ஹாய் பிபஸ். விஜயா சிந்தாமணியை கதறவிட்டது இதற்குத்தானா? முத்துவுக்கு தெரிந்த விஷயம் பார்வதி கேட்ட கேள்வியா? சிறடி காசிரியல் ப்ரமோன்ஸ் வெளியாகிறது. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். சிறடி காசி சீரியல் தான் என்ற எபிசோடில் விஜயா அழுது கொண்டிருக்க அதற்கு என்ன காரணம் என்று எல்லோரும் கேட்டபோதுதான் மனோஜ் என்னை திட்டினார், ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டான் என்று விஜயா குழந்தை போல அழுது கொண்டிருந்தாராம். அதனால்தான் முத்து கடுப்பாகிறாராம். அம்மா இத்தனை நாளாக மனோஜுக்குத்தான் சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க. இப்போது மனோஜ் அம்மாவையே அழ வச்சுட்டான், அதை வர சொல்லு, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க என்று சொன்னதும் மனோஜ் ரூமிலிருந்து வெளியே வருகிறார். அதற்கு நீங்கள் அப்பதான் நான் எழுந்திருப்பேன் என்று மனோஜ் அடம்பிடிக்க விஜயா மனம் மாறி விடுகிறாராம். இதையெல்லாம் பார்த்த ரோஹிணி கடுப்பாகிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு ட்ராமா பண்ணுறாங்களே என்று புலம்பிக் கொண்டிருந்தாராம். இதனை நேற்று தாயத்து கட்டி விட்டாங்க, இன்னைக்கு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கும் என்று முத்து சந்தேகப்படுகிறாரா? அடுத்த கட்டத்தில் தான் விஜயா பார்வதி வீட்டில் காப்பி கொடுத்து கொண்டிருக்கும்போது தான் அங்கு சிந்தாமணி வந்து, உங்கள் பையன் ஆஃபீஸர் போல கெட்டப்போடு வந்து எங்கள் வீட்டில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான் என்று சொல்ல, பார்வதி உங்கள் வீட்டு பணமா? அவளுடைய பணம் எடுத்துகிட்டு தானே போனா, அவ்வளவுதானே, அதை மட்டும் சொல்லுங்க என்று சொல்ல, அதற்கு விஜயா, அவன் பொண்டாட்டியோட பணத்தை திருடுனானா சும்மா இருப்பானா, அதனால்தான் அவன் அப்படி பண்ணி இருக்கான் என்று சப்போர்ட்டும் அவளுக்கு பண்ணுகிறாராம். இதனை தான் மீனா எனக்கு ஆகாத மருமகள் தான், ஆனால் இனிமே அவள் தொழிலை கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க, அப்புறம் முத்து உங்களை சும்மா விட மாட்டான் என்று சொன்னாராம். சிந்தாவமாக மூத்த வைத்து கொண்டு யாரையோ நம்புறது தெரியல, அவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு பிரச்சனை என்றதும் இப்படி மாறிட்டாங்களே என்று புலம்பு கொண்டிருந்தாளாம். மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசுவியா என்று விஜய் அவன் கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறினாராம். அதனைத் தொடர்ந்துதான் மீனா தன்னுடைய அம்மாவின் பூக்கடைக்கு வந்து பேசி கொண்டு இருக்கிறாராம். அப்போது சீதாவிடம் உன்னுடைய காதலரை எப்போதான் எனக்கு அறிமுகப்படுத்துவா என்று கேட்டுக்கொள்கிறாராம். இப்படிப்பட்ட நிலையால் தான் அடுத்த கதைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.